ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கொய்டு அம்பையர் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டுருச்சுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துன்னா என்னென்னா இந்த குட்டி போடுறது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா மீனுக்கு வந்து குட்டி போடுற மாதிரி இருக்குங்க. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபீமேல் மட்டும் தூக்கி தனியாக போட்டிருக்கேன், நல்லா குட்டி போட்டுரும். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னென்ன குட்டியே போட மாட்டேங்குது ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆக்சுவலாக மீனுங்க குட்டி போடுங்க, ஆனால் தெரியாது உங்களுக்கு தான். இங்கே பாருங்கள், இதுவே குட்டி கிட்டத்தட்ட ஒரு 30 குட்டி பக்கம் போட்டுருச்சு. ஆனாலும் வயிற்றுல பாருங்கள் குட்டி இருக்க மாதிரியே தான் ஃபீலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றில் நல்லா குட்டி இருக்க மாதிரியே தான் இருக்குது. இன்னும் கூட குட்டி போட மாட்டிருக்கு அப்படின்னு நினைப்போம், ஆனால் குட்டி போட்டுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ குட்டிங்க இத்தனை பாருங்கள், கிட்டத்தட்ட இத்தனை குட்டிங்க இருக்குது, 25 குட்டிங்க மேலேங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இது ஃபுட்டுனா நம்ம ஃபார்ம் ஃபுட் கொடுத்தா வளர்த்திட்டு இருக்கோம். ரொம்ப ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது. ஓகேங்களா? நான் மேக்ஸிமம் ஃபார்ம் ஃபுட்டு தான், மொயினா கல்ச்சர் அதெல்லாம் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டேன். நம்மளோட இந்த ஃபார்ம் ஃபுட்டு மட்டும் தான் கொடுப்பேன். ஸோ ஓகேங்களா, பெல்லட்டு கொடுப்பேன், அப்படி இல்லாட்டி இந்த தூள் டைப்பில் கொடுப்பேன். ரெண்டு தான் கொடுத்து வளர்த்திட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் ப்ரீடிங்கோட டிப்ஸே இருந்தாங்க. மற்றபடி வந்து அது வந்து குட்டி போகிற மாதிரியே தான் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் குட்டியில் போடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுனே வச்சுருக்கணும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக தண்ணி நீட்டாக இருக்கிறதோட இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகும், திருப்பி தண்ணியை டாப் அப் பண்ணிடுங்க. ரொம்ப 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 மீனுக்கு நல்லது. அதே மாதிரி இன்னொன்று வந்து குரூப் ப்ரீடிங்க. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் போட்டு ஒரு 3-4 பேர் போட்டு ப்ரீட் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாதுங்க. பட் என்னன்னா பாருங்கள் எத்தனை குட்டி பாருங்கள். இது வந்து பாருங்கள் மேக்ஸிமம் பிளாக் டைப் குட்டி சாப்பிடாதனால கம்மி விட்டுருவேன். என்ன வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தனியாக போட்டு வளர்த்தனா இன்னும் சூப்பராக வளரும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கொய்டு அம்பையர் இது பண்ணது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துன்னா தண்ணி பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு வச்சுருக்கேன். தண்ணி பாருங்கள், ரொம்ப கிட்டத்தட்ட தண்ணி ட்ரை ஆகி போச்சு. பட் இருந்தாலும் பாருங்கள் மீன் வந்து பார்த்திங்கன்னா சர்வே ஆகும். ஏன்னா அப்படியே விட்டுருவோங்க, பார்க்க கூட மாட்டேன். மீனுக்கு ஃபுட்டு கூட இதெல்லாம் போகிறதில்ல, தண்ணியை மட்டும் அப்பப்போ வந்து டாப் அப் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? வேறு எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ பார்த்துக்கணும் எதையும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு இது. மற்றபடி எதுவுமே இல்லை. மீன் மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். குட்டி போடுறது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூரு ஷிப்பிங் ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஃபார்ம் ஃபுட்டு மட்டும் 100 கிராம் 110 ரூபா வரும். ஸோ அதே பை2 வாங்கினீங்கன்னா 2 பாக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு 50 கிராம் பாக்கெட் ஃப்ரீயாக வருது. ஸோ வேணுங்கிறீங்க கலெக்ட். ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. ஸோ பேசிக் டிப்ஸே இதுதான். குட்டியை மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கொய்டு அம்பையர் ரொம்ப ரொம்ப காசு அதிகம் கொடுத்து வாங்கினேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா கொடுத்துருச்சு. எப்போயுமே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேருங்கிறது காசு கம்மியாக வராதுங்க. நிறைய பேர் கேட்டாங்க ப்ரோ, எனக்கு க்ளோஸ் சர்க்கிளில் கேட்டாங்க, ஏன் ப்ரோ 450 ரூபா கொடுத்து வாங்கினீங்க, கொஞ்சம் கம்மியாக கொடுத்து வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு. ஆசைக்கு வாங்குறது பணம் பார்க்க மாட்டேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுவேன். இது எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிட்டேன். மேக்ஸிமம் 3 பேர் எங்கேயும் கேட்பீங்க, 3 பேர் வழுக்க டைமாக ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நான் கொடுக்கவே மாட்டேன்னே, 3 பேர் வாங்கிட்டாங்க. ஸோ நான் கொய்டு அம்பையர் போட்டு இது போட்டு 3 பேர் வாங்கிட்டாங்க. பட் ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு ப்ரீடிங் ஆன மாதிரி இருக்கும். குட்டி போடாத மாதிரியே இருக்கும். ஆனால் குட்டி போடுங்க, மீனிங்கில் தூக்கி சாப்பிட்ரும். ஓகேங்களா? அது மட்டும் பார்த்துக்கோங்க. மெட்டாலிக் பிளாக்ல ஃபுல்லாக குட்டி இறங்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அடுத்த மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபர்ஸ்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. அதே மாதிரி நீங்கள் சனிக்கிழமைங்க கொஞ்சம் ரிப்ளை வரலைன்னா கோச்சிக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம க்ளீனிங் ஒர்க் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. காலையிலேருந்து அதான் பண்ணிட்டு இருக்கேன், வேறு எந்த வேலையும் பண்ணல. ஓகேங்களா? மணி இப்போயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 ஆக போகுது. இன்னும் கடையவே நிற்கவே இல்லை. ஸோ எல்லாம் க்ளீனிங் ஒர்க் தான் போயிட்டு இருக்குன்னா கடையிலையும் க்ளீன் பண்ணணும், எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே இருக்குன்னு. ஸோ அதனால ரிப்ளை வரது கொஞ்சம் லேட்டாக, யாரும் கோச்சிக்காதீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.